அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானின் இறுதி பகுதியில், இந்த உரையின் கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கடைசி பகுதியில் ஒரு செய்தியை சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அபூ ஹுதைஃபா என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் சாலிம் என்கிற ஒருவரை தன் பிள்ளையாக எடுத்து வளர்த்து வந்தார். அந்த சாலிம் என்கிற சிறுவரை பொறுத்தளவில் அழகாக குர்ஆனை ஓதுவோராக இருந்தார். அவருடைய தந்தை பெயர் என்ன என்பது தெரியாது. இவர் தன்னை அபூ ஹுதைஃபாவின் மகன் சாலிம் என்று மக்களால் அழைக்கப்பட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கியது போன்றே நீங்கள் ஓதப்படுவதை கேட்க வேண்டுமாக இருந்தால் சாலிம் ஓதுவதை கேளுங்கள் என்று இன்னும் 3-4 சஹாபாக்களுடைய பெயர்களை குறிப்பிட்டார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு சிறுவராக இவர் இருந்தார். பிறகு இஸ்லாத்தின் பிற்பட்ட காலங்களிலே இந்த வளர்ப்பு குழந்தை, தத்து குழந்தை என்பது நிறுத்தப்பட்டது. அவர்கள் உங்களுடைய உண்மையான குழந்தைகளாக ஆக மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு இவர் சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவின் அடிமை என்று அழைக்கப்பட்டார். இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகும் இவர் சாலிம் ரலியல்லாஹுடைய வீட்டிலேயே வாழ்ந்து வந்ததால் அங்க வீட்டுக்கு அடிக்கடி அவர் உள்ள வருவார். சாலிம் ரலியல்லாஹுடைய, அது அபூ ஹுதைஃபாவுடைய மனைவி, சாலிம் ரலியல்லாஹுடைய வளர்ப்பு தாயாக இருந்தவர்கள் சாதாரண ஆடையில் இருக்கும் போதும் அவர் வந்து செல்வார். இது சம்பந்தமாக அந்த சாலிம் ரலியல்லாஹுடைய முன்னைய வளர்ப்பு தாய் அபூ ஹுதைஃபாவுடைய மனைவி சஹ்லா பின்த் சுஹைல் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வாரார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன சாலிமன் மௌலா அபீ ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிமை பொறுத்தளவில் கான மஅனா பி பைத்தினா, எங்களுடைய வீட்டில் எங்களோடு தான் வாழ்ந்து வந்தார். வக்கது பலக மா பலகர் ரிஜால், ஆண்கள் அடையக்கூடியதை அவர் அடைந்து விட்டார், அதாவது பருவ வயதை அடைந்து விட்டார். அக்கலமா அக்கிலோ, பருவ வயதை அடைந்தவர்கள் புரியக்கூடிய விஷயங்களை புரிகிற பருவத்துக்கும் அவர் வந்து விட்டார். வ இன்னஹு யதுகுலு அலைய, அவர் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து செல்வார். வ இன்னி அதுன்னு ஃபீ நஃப்ஸி அபீ ஹுதைஃபா மின் ஸாலிக ஷைஆ, அதனால அபூ ஹுதைஃபாவுடைய மனசில் ஏதோ சங்கடம் இருப்பது போன்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை எடுத்து வைத்து பேசுகின்ற போது எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, இவர் சாலிம் வந்து அபூ ஹுதைஃபாவுடைய இந்த வீட்டுக்கு வந்து போறாரு, இந்த வசனம் அவருடைய மனசுல எதுவாவது இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் என்ற வாசகத்தை வச்சு எப்படி சொல்றாங்கன்னா, அபூ ஹுதைஃபா நினைச்சானா, இவர் யாரு என் வீட்டுக்குள்ள வந்து போறதுக்கு, இவருக்கு நம்ம வீட்டுல நம்ம இல்லாத நேரத்துல என்ன வேலை என்று அபூ ஹுதைஃபா நினைச்சாங்க. இப்படித்தான் கையால மடியால போட்டு அந்த காட்சியை ஒரு கேவலமான மாதிரி, சாலிம் ரலியல்லாஹுவுக்கு அவங்க மனைவிக்கும் இடையில ஏதோ தப்பான உறவு இருக்கிறதாக அபூ ஹுதைஃபா நினைச்சாரு என்று நினைக்கிற மாதிரி அதை சித்தரிக்கிறது. இந்த கேவல புத்தி எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்கிறது தெரியவில்லை. இந்த கேவல புத்தி தான் இவர்களுடைய அடிப்படையான பிரச்சனை. இதை வச்சுதான் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் மறுப்பு சித்தாந்தத்தை கொண்டு வராங்க. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணுக்கு சொல்கிறார்கள், அக்லீஹி, நீங்க இந்த சாலிமுக்கு பால் குடிக்க கொடுங்க, அதன் மூலமாக அவர் உங்களுக்கு மஹ்ரமாவார் என்று சொல்கிறார்கள். பால்குடி மூலமாக மஹ்ரமான உறவு ஏற்படுவதுங்கிறது சிறுபிராயத்தில் நடப்பதுதான். இதுதான் பொதுவான சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு விதிவிலக்கானது. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஆயிஷா நாயகியை தவிர மற்ற அனைவரும் அப்படித்தான் விளங்குறாங்க. இது சாலிமுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் கொடுத்த விசேஷ சலுகை. இந்த சம்பவத்தை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னா, அபூ ஹுதைஃபா உள்ளுக்கு வந்து போறதே விரும்ப மாட்டாரு, மார்புல வாயை வச்சு பாலை குடிச்சா விரும்புவாரா, அதை மட்டும் அங்கீகரிப்பாரா? ரசூலுல்லாஹ் வந்து மார்புல வாயை வச்சு பால் குடிக்க சொன்னாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று இதை கேவலமா சித்தரிக்கிறது. அந்த ஹதீஸ்லையோ ஹதீஸ் தொடர்பான சம்பவங்களையோ சாலிம் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அதாவது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய மனைவி மார்புல வாயை வச்சு பால் கொடுத்தாங்கன்னு சொல்லப்படலை. இந்த கேவல புத்தி உள்ளவங்களால தான் இப்படி பார்க்கப்படுகிறது. அந்த வாசகம் அப்படி வரல. இந்த ஹதீஸ்களை வைத்து ஆயிஷா நாயகியை கேவலப்படுத்த வேண்டும் நினைக்கிற ஷியா குழுவினர், அதே மாதிரி இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான் இப்படியான ஒரு சித்திரத்தை கொடுக்குறாங்க. ஹதீஸில் இல்லாததை சொல்லி ஏன் அதை நீங்க கேவலமாக்குறீங்க? இந்த சட்டம் அவர்களுக்கு சலுகையாக கொடுக்கப்பட்டது. அதாவது வயசிலேயே ரசூலுல்லாஹ் சலுகை கொடுத்தாங்கன்னு சொன்னா, குடிக்கிறதுல சலுகை கொடுத்திருக்க மாட்டாங்களா? இந்த அதாவது மஹ்ரம் உறவை ஏற்படுத்துறதுக்காக இப்படித்தான் செய்ய சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கிறத நீங்க அதில் உள்ள வாசகத்தை வச்சு விளங்கப்படுத்தினா பிழை இல்லை. ஆனால் அதை கற்பனையா கேவலமா சித்தரிச்சு இப்படி ஒரு காட்சியை உண்டாக்கி இந்த ஹதீஸை கேவலப்படுத்தினது மட்டும் இல்லாமல் மேடை தோறும் உன் மனைவிட்ட வாயை வச்சு குடிக்க விடுவியா, என் மனைவிட்ட வாயை வச்சு குடிக்க விடுவியான்னு கேட்டு அந்த இந்த ஹதீஸுடைய தன்மையை சீரழித்த
ஒரு தன்மையை நாங்கள் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லி வந்தேன், இவங்க ஹதீஸில் உள்ளதை வச்சு பேச மாட்டாங்க, இல்லாத ஒன்று ஒரு கேவலத்தை இவங்களா உருவாக்குவாங்க, அந்த கேவலத்தை மையமாக வச்சு தான் இவங்க வாதம் வைப்பாங்க. அந்த வாதங்கள் அதாவது அந்த அந்த அவங்க உருவாக்குறத நீக்கி விட்டு அந்த வாதத்துக்கு அர்த்தமே இல்லை. மார்புல வாய் வச்சு குடிச்சதா சொல்லப்படலை, நீ தான் சொல்ற, அதனால நீ தான் அதை விடணும். ஹதீஸ்ல அது இல்லை. சலுகை அது ஹதீஸ்ல ரசூல்லா அவங்க சில நேரங்களில் சிலருக்கு சலுகை கொடுத்துருக்கிறாங்க, ரசூல்லா அவங்க வகையோடு சம்மந்தப்பட்டவங்கிறதுனால அதை சலுகையாக எடுத்துக்கொள்ளும். ஆயிஷா நாயகி இது மாற்று விளக்கம் எடுத்திருக்கிறாங்க. அதாவது சாலிமையுடைய நிலையில் இருக்கிற யாருக்கு வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் என்கிற கருத்து ஆயிஷா நாயிட்டு இருக்குது. இது ஹிலாப் கருத்து வேறுபாடுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படி அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு வந்தது என்பதே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்பதற்கான ஆதாரமா இருக்குது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவர்கள் விஷயத்துல நீங்க விழிப்பாக இருக்க வேண்டும். இவங்க கேட்குற ஒவ்வொரு ஹதீஸுக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹதீஸில் இல்லாததை இவங்களாம் நுழைப்பாங்க. அந்த நுழைக்கிறத வச்சு தான் அவங்க வாதங்களை வைக்கிறாங்க. ஹதீஸில் உள்ளதை வச்சு வாதம் இல்லை. உள்ளதை வச்சு வாதம்னு சொல்லி சொன்னால், உதாரணமாக இந்த ஹதீஸை வச்சு 2 வயசுக்குள்ள பால் குடிச்சா தானே தாய் பிள்ளை உறவு ஏற்படும், இது ஹதீஸில் உள்ளதை வச்சு வைக்கிற வாதம். அது அறிஞர்கள் அதாவது அந்த காலத்தில் இந்த கேள்வி எழுதி அது சாலிமில் அவங்களுக்கு வித்தியாசமானது, பொது சட்டத்திலிருந்து விதிவிலக்கானது, இதை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஹதீஸில் இல்லாததை உருவாக்கி பாமர மக்கள்கிட்ட ஹதீஸ்கள் மீது வெறுப்பை உண்டாக்கி, இமாம்கள் மீது வெறுப்பை உண்டாக்கி, பச்சை பிள்ளைக்கு தெரிகிற விஷயம் கூட தெரியாமல் இருந்திருக்கிறாங்களே என்கிற மாதிரி ஆக்கி அந்த மார்க்கத்தில் அந்த சில்சிலாவை அந்த ஓடரையே சிதைச்சு இஸ்லாங்கிறது இப்போ நான் இல்லாட்டி இஸ்லாம் இல்லை என்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குறது, இந்த மாதிரி ஒரு போக்கு போய்கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய வழிகேடு. உங்களுடைய ஈமான பாதிக்கும், இஸ்லாத்தை பாதிக்கும், ஹதீஸ்கள் மீதான எல்லா ஹதீஸ்கள் மீதுமான அவநம்பிக்கையை உண்டாக்கும், முன்னால வாழ்ந்த எல்லா அறிஞர்களையும் முட்டாள்களாக எண்ணுகிற நிலையை உண்டாக்கும், குர்ஆனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலை உண்டாக்கும், ஹதீஸ்க்கு முரணாக வைக்கக்கூடிய இதே வாதங்களோட குர்ஆனை படிக்கிறவங்க இப்படித்தானே குர்ஆனும் இருக்குது, இதெல்லாம் இப்படித்தானே இருக்குது என்று சொல்லி குர்ஆனுடைய பல வசனங்கள், பல சம்பவங்கள், பல செய்திகளை சந்தேகத்தோட சர்ச்சையோட பார்க்குற நிலை ஏற்படும். குர்ஆன் மீதான பிடிப்பு அப்படியே இல்லாமல் போகும். இது மிகப்பெரிய ஒரு அழிவுக்கான அத்திவாரமாக அடித்தளமாக இருக்கும். எனவே இத்தகைய வழிகேடர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வழிகேடர்களுடைய கொள்கைகளை அவங்கள சாராவிட்டாலும் அந்த கொள்கையை நம்பி ஏற்றுக்கொண்டு போகிறவர்கள் தங்களை மீள் பரிசீலனை செய்யுங்க. இதில் சாதாரணமாக ஒரு 10 ஹதீஸ்கள் அளவில் சுருக்கமாக நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். இது உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா ஹதீஸுக்கும் இப்படி விளக்கம் தெள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையை எடுக்காதீங்க. இவங்க பிழையானவங்க என்கிற ஒரு விளக்கம் கிடைச்ச காதியானிகள் வைக்கக்கூடிய எல்லா வாதத்துக்கும் விட பார்த்துட்டு இருக்கிறது. காதியானிகள் வழிகேடர்னா வழிகேட்டை விட்டு போட்டு நீங்க அடுத்த சைடுக்கு போங்க. உலகத்துல வழிகேடர்கள் தான் கூட இருக்கிறாங்க. எல்லா வழிகேட்டுக்கும் விளக்கம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. வழிகேடு என்கிறத விளங்கி கொண்டீங்கன்னா சரியான வழியில போறதுக்கான முயற்சியை செய்யுங்க. இது வழிகேடு, குர்ஆனிலிருந்து உங்களை தூரமாக்கும், மார்க்கத்திலிருந்து உங்களை தூரமாக்கும், இஸ்லாத்தி மீதான நம்பிக்கை உங்களுக்கு சிதைக்கும், உங்களுடைய அதாவது ஹதீஸ்கள் சம்பந்தமாக அறிஞர்கள் சம்பந்தமாக இமாம்கள் சம்பந்தமான கீழ்த்தரமான உணர்வுகளை ஏற்படுத்தும். எனவே இவர்களை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது உங்களோட ஈமான, உங்களோட மர்மைய, உங்களோட கபரை, உங்களோட மஹ்சரை நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லப்படுவது இல்லை. நாங்கள் முரட்டு பிடிவாதத்தான் இருப்போம், அந்த குறித்த நபர்கள் மீதான பற்றோடு பாசமாக தான் இருப்போம் என்கிற நிலையில நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய கடமை தெளிவாக எத்தி வைப்பது அல்லாஹ்வுடைய அருளால தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற வேண்டுதலோடு எனது இந்த ரமலான் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் தாரு சுன்னா பதிப்பகம் ஆரம்பித்து 1 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த 1 வருட காலத்துக்குள் அல்லாஹ்வுடைய அருளால் 7 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நபித்தோழர்களின் தியாக வரலாறு. இந்த நூல் 30 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்லக்கூடிய நூலாகும். இஸ்லாமிய அகீதா ஒரு விளக்கம். இந்த நூல் அகீதா தொடர்பான 12 தலைப்புகளை ஆதாரங்களோடு விரிவாக பேசுகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள். இந்த நூல் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 40 சம்பவங்களை கதை வடிவில் உள்ளடக்கி இருக்கிறது. சிறுவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிரான நவீன குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்கிற இந்த நூல் அரபியில் எழுதப்பட்ட நூலின் மொழிபெயர்ப்பாகும். இது ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான விரிவான விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள் சுத்தம்
என்கிற இந்த நூல் ஃபிக்ஹ் தொடர்பான அடிப்படையான அம்சங்களையும் தஹாரா, கிதாபு தஹாரா என்று சொல்லக்கூடிய ஒழுவை முறிப்பது, ஒழுவுடைய சுன்னத்துக்கள், ஒழுவினுடைய கடமைகள், கடமையான குளிப்பு, மாதத்தீட்டு, பிரசவத்தீட்டு, உதிரப்போக்கூடிய பெண்களுக்கான சட்டதிட்டங்கள், தயமும் செய்வது, காலுறையில் மசுகு செய்வது போன்ற அன்றாட வாழ்வில் இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தேவையான சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாகும். நேசம் கொள்ளலும் விலகி இருத்தலும், கரைந்து விடாமல் கலந்து வாழ்வோம். இந்நூல் நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாரை விட்டும் விலகி இருக்க வேண்டும், பிற மத மக்களோடு வாழ்கிற போது எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எந்த வரையறைகளுக்குள் இருக்க வேண்டும் என்கிற விவரங்களை தெளிவுபடுத்துகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள் என்கிற நூலின் ஆங்கில வடிவம் இந்நூலாகும். இந்த 7 நூட்களையும் 3500 ரூபாய் பணம் அனுப்புவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தனித்தனியாக ஒவ்வொரு நூலையும் நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் தபான் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கீழே வரக்கூடிய 3 வங்கி கணக்குகளில் ஏதாவது ஒன்றிற்கு பணத்தை அனுப்பி அதன் ரசீட்டையும் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்ப வேண்டிய முகவரியையும் தந்தால் நாம் இலவசமாக தபால் மூலமாக உங்களுக்கு அதனை அனுப்பி வைப்போம். இந்த எழுத்து பணிக்கும் இந்த நூல் வெளியீட்டு பணிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடியவனாக நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.